So this is a blade. இது வந்து என்ன ஷேப்ல இருக்கு? ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. டிராயிங் ஒழுங்கா வர மாட்டேங்குது. டிராயிங் எடுப்போம். டிராயிங் பக்கத்துல தான் இருக்கு. ஓகே, இது ஒரு சர்க்குலர் பிளேட். அது தெரிஞ்சிச்சு. இதோட ரேடியஸ் எவ்வளோ? 0.12 மீட்டர். இதே மார்க் பண்ணுங்க. Radius is 0.12 meter. From rest. இப்போ இனிஷியலா என்ன கண்டிருக்கு? ரெஸ்ட் கண்டிஷனுக்கு வெர்டிகல் பிளேன்ல இருக்கு. ஸோ இது வந்து வெர்டிகல் பிளேன் அசியூம் பண்ணிக்கோங்க. நம்ம வெர்டிகல் பிளேன் டாப் வியூல பார்க்குறோம். வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகே, இனிஷியலி ரெஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இனிஷியலி ரெஸ்ட்ங்கிற வார்த்தை நம்ம நோட் பண்ணிக்கணும். Initially rest mean initial velocity is 0. So ui is equal to 0 in a vertical plane with a constant angular turn in a vertical plane with a constant angular acceleration. Angular acceleration. What is angular acceleration? Means alpha. Alpha is equal to another d omega by dt. We know that. இது வந்து ஒரு கொஸ்டின் இல்லாமல் நிறைய கொஸ்டின் இருக்கும். ஓகே, இந்த விஷயத்தை பிடிச்சாச்சு. After the blade has turned through 155 revolution, அதாவது 155 சுத்து. ஒரு ரிவால்யூஷன் ஆனது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கும் 0, அப்படியே சுத்தி 2π ரேடியன்ஸ் வந்துடணும். இதே மாதிரி 155 தடவை சுத்தினதுக்கு அப்புறம் a small piece of blade breaks loose from the top of the blade. சின்ன பீஸ் வந்து கட் ஆகி போயிருக்கு. இங்க எடுத்துக்கலாம், எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் என்ன அது கட் அவுட் ஆகுது, கட் அவுட் ஆகி வெளியே போயிருக்கு. ஆஃப்டர் த பீஸ் பிரேக்ஸ் லூஸ், அதாவது பீஸ் வந்து உடஞ்சி வெளியே போனதுக்கு அப்புறம் it travels with the velocity that is initially horizontal and equal to the tangential velocity of the rim of the blade. அதாவது இந்த பீஸ் உடஞ்சி வெளியே வந்துடுது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி இப்படி இருக்கு, அப்படியே வந்து கிரவுண்ட்ல வந்து விழுது. லைக் அ ப்ரொஜெக்டர் மோஷன். நோட் திஸ் பாயிண்ட். நம்ம ஒரு பால் த்ரோ பண்ண என்ன ஆகும்? ப்ரொஜெக்டர் மோஷன் படிச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம மெக்கானிக்ஸ்ல படித்தோம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிப்போம், ப்ரொஜெக்டர் மோஷன் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த பீஸ் உடஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரும். இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி, அதாவது டேஞ்சன்சியல் வெலாசிட்டியில வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால கீழே வந்து விழும், ஃப்ளோர்ல வந்து விழும். இது ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. The piece travels a vertical distance of a 0.820 meter. Vertical distance na அது இந்த height. This is the vertical distance. This vertical distance is 0.820 meter. Okay, to the floor. How far does the piece travel horizontally? இந்த horizontal distance கேட்கிறோம். From where it broke off, எங்க உடஞ்சதுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து horizontal travel பண்ணு கேட்கிறோம். Until it strike the floor. ரோட்ல வந்து horizontal distance simply says the horizontal distance. Projectile motion இங்க இருக்கு. Already we told that ஒரு ரிங், ஒரு சர்க்குலர் டேபிள் வந்து சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் நம்ம எட்ஜில் நிற்கிறோம், ஒரு கம்பியை பிடிச்சிட்டு இருக்கோம். இது வந்து கான்ஸ்டன்டா சுத்திட்டு இருக்கு, ஆங்குலர் வெலாசிட்டியில சுத்திட்டு இருக்கு. கம்பியை விட்டுட்டோம்னா நம்ம வந்து இங்க த்ரோ ஆகும், வெளியே வந்து தூக்கி வீசிடும். எப்படி வீசுனா
அந்த கர்வுக்கு டேஞ்சலா இருக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் velocity direction is tangential to that curve. இப்போ நீங்க இங்க நிக்கிறீங்கன்னா velocity direction த்ரோ ஆஃப் ஆகுது. அதுதான் இங்க சொல்லியிருக்கான். இப்போ பீஸ் இங்கேருந்து கட் ஆகுதுன்னா இங்க பீஸ் கட் ஆகுதுன்னா அது என்னது டேஞ்சன்சியல் velocity. அந்த velocity direction வெளியே த்ரோ ஆஃப் ஆகும். இது ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற டேட்டாவில் தான் கன்வீனியண்டா மாத்துங்க. நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு லீனியர் வெலாசிட்டி வேணும். அதாவது இந்த வெலாசிட்டி. திஸ் இஸ் நோன் அஸ் லீனியர் வெலாசிட்டி. நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். லீனியர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர். இந்த லீனியர் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டைமை கண்டுபிடிக்கலாம். டைமை கண்டுபிடிச்சிட்டு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஃபர்தரா. சரி, ஓகே. இப்போ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். அதான் இனிஷியல் வெலாசிட்டி 0. we know that. ஆல்ஃபா நமக்கு இருக்கு. ஆங்கிள் கொடுத்துருக்கானான்னு பாருங்க. ஆங்கிள் கொடுத்துருக்க மாட்டோம். ஓகே, அதான் வந்து ரிவால்யூஷனை கொடுத்துருக்கோம். theta is equal to 155 revolution. We have the radius. Radius is equal to 0.12 meter. Radius of the rim. So we have to find the omega. What is omega? Angular velocity. So முதல் ஆல்ஃபா வந்து ரிவால்யூஷன் இருக்கு, ரேடியன்ட்டுக்கு மாத்துங்க. ரேடியன்ட்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? 2 இன்ட்டு எந்த வேல்யூட மல்டிப்ளை பண்ணுவீங்க? 6.283. 6.283 183 தெரியல, அதை பார்த்துவோம். எவ்வளோ வருது ஆன்சர்? 6.283 தான். What is the answer? Answer is 6.283 into sorry 42. 12.566. ஸோ ஆல்ஃபா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? ரேடியன்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு மாற்றிட்டோம். ஸோ ஃபார்முலா வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் எடுத்துக்கோங்க. இங்க வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ரிவால்யூஷனுக்கு வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துருக்கோம். ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர், இது வந்து என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. v squared is equal to u squared plus 2a. 2a means இங்க என்னது? ஆல்ஃபா. இங்க வந்து ஆக்சிலேஷன் வந்து ஆல்ஃபா வந்து அபவுட் z axis. பொசிஷன் வந்து தீட்டால சொல்லியிருக்கோம். This is similar to v squared is equal to u squared plus 2as. sங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன். இங்க பொசிஷன் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இனிஷியல் அட் ரெஸ்ட் மீன்ஸ் தீட்டா 0 is equal to 0. இப்போ தீட்டா வந்து எந்த ரெவால்யூஷன்ல அது பிரேக் ஆஃப் ஆகுது அதை பாருங்க. வேற ஒண்ணு மிஸ் ஆகுது. ஆல்ஃபா தீட்டா இங்க இருக்கு இல்லையா? ஓகே, குட். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, கவனமா பார்க்கணும். ஸோ இனிஷியல் angular velocity is 0. Why? Because initial velocity is 0. So this term tends to 0. Final angular velocity is equal to 2 into alpha value 12.566. Here angle final position is 155 revolution. This is also converted into radians. So 155 into 6.283 ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 155 into 6.283. So the answer is 970
3.9 radians. So there is 73.9 radians minus 0. Then we easily find out the angular velocity about z axis. Omega is equal to root of 2 into 12.566 of 973.9. Solve பண்ணி ஆன்சர் எடுங்க. ஆன்சர் எவ்வளவு வருது? 2 into 12.566 into 973.9 root of answer is equal to 156.45 வருது. Okay, find out the angular velocity at the position. What's the value of angular velocity? We want to find out. We found angular velocity at 155th revolution. சரியா? இப்பதான் அது என்ன பிரேக் ஆஃப் வெளியே போகுது. 155வது சுத்து வரும்போது பிரேக் ஆகுது. So our linear velocity நமக்கு தெரியணும். So linear velocity is equal to what's the formula for linear velocity? R omega radius into omega 0.120 into 15645. So ரெண்டே ப்ராடக்ட் பண்ணுங்க. 156.45 into 0 cancel ஆகுதுன்னா 18.77 meters per second. So till now we find out the tangential velocity. So 18.77 meters per secondல the piece என்னது ஹரிசாண்டலா மூவ் ஆகுது. கட்டாயி வெளியே வருது. டிராவல் ஆகி கிராவிட்டி ஃபோர்ஸ்லாம் கிரவுண்ட்ல வந்து விழுது. விழும்போது அது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கேட்கறான், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். சரி, நெக்ஸ்ட் மூவ் டு கைனமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன். நம்ம ஆல்ரெடி கைனமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். We have the vertical distance. We have vertical distance. Here the object throw like a throw பண்றோம்னா அசியூம் பண்ணிங்க. ஒரு மாஸ் ஒரு பார்ட்டிகல் வந்து ஹரிசாண்டலா த்ரோ பண்றோம். நம்ம ப்ரொஜெக்டல் மோஷன் படிக்கும்போது நம்ம இன்க்ளைண்டா த்ரோ பண்ணும்போது இப்படி வந்து விழுவோம். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? ஹரிசாண்டலா த்ரோ பண்ணும்போது இப்படி விழுது. So there is no vertical velocity, only horizontal component velocity தான் இங்க இருக்கு. So that vertical distance formula எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம்? y initial final distance minus initial distance equal to initial vertical distance into time and the vertical acceleration into time of at square. அதாவது y x is equal to ut plus of at squared. இது வந்து x direction, y direction x is equal to எல்லாமே y direction இருக்கும். of ay of t square. இந்த ஃபார்முலாவை இங்க வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, குட். நடுவில் பிளஸ் இருக்கும், நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். சாரி ஃபார் த மிஸ்டேக், தேர் இஸ் a plus. So we need to know the time to reach the floor, so that this term initial vertical velocity is 0. We know the total vertical distance. Total vertical distance is 0.820 meter. 0.820 meter. Acceleration due to gravity. Vertical distance means acceleration due to gravity 9.81. We don't know the time travel to reach the floor. That is very much important. In the time the horizontal distance க்கு எடுத்துக்கும். So t squared is equal to 0.820 divided by 9.81. Then
P is equal to 2 into 0.820 divided by 9.8 root. So the answer is 0.4 seconds. So this time is 0.4 seconds. Time taken to reach the ground. சரியா? இப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதே டைம் தான் இருக்கும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இதே டைம் தான் இருக்கும். ஸோ இந்த பி பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஃபார்முலா இருக்கும். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இதில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து நமக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வேணும், பட் தேர் இஸ் நோ ஹரிசாண்டலி தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன். ஏன்னா வெர்டிகல்ல வந்து வெர்டிகல் ஆக்சலரேஷன் வந்து டவுன் சைடு தான் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் டியூ டு கிராவிட்டி. when the object lift from away from the object, only vertical acceleration is here acting. So this term tends to 0. So the final answer is, what's the velocity, initial horizontal velocity? We find that 18.77. This is the linear velocity here found. 18.77 into time taken is 0.4 seconds. So the answer, அதாவது மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல இருக்கும். அதாவது இது வந்து வெலாசிட்டி வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல இருக்கும், டைம் செகண்ட்ல இருக்கும். கேன்சல் ஆகி மீட்டர்ல தான் ஆன்சர் வரும். The answer is 7.5 மீட்டர். கிளியரா இருக்காப்பா? ப்ராப்ளம் நம்பர் 36. ஓகே, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ டிஸ்க்கு பண்ணிருக்காங்க, டிஸ்கோட சென்டர் இங்கே இருக்கு. பேரலல் ஆக்சிஸ் தேரத்தை இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் நமக்கு தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் தெரியணும். இப்போ ரெண்டு இது நம்ம கொடுத்துருக்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி பி. Moment of inertia about the B very much important. இதுதான் parallel axis. இப்போ இங்க ஒரு ஆக்சிஸ் வருதுன்னா இதுக்கு பேரலா இன்னொரு ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கான டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ we need to find the mass of the disk. இது வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போடுறதா போடுங்க, அதை சால்வ் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பாருங்க 0.2 மீட்டர், அதையும் கொடுத்துட்டாங்க. கிராஃப்ல வந்து 0.2 மீட்டர் கொடுத்துட்டான். இப்போ வந்து மாஸ் ஆஃப் த டிஸ்க் கேட்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the parallel axis தேரத்தை யூஸ் பண்ணுங்க. about the parallel axis தேர IP is equal to moment of inertia passes through the center plus mass the distance h squared. இதுதான் parallel axis தேரம். So what is the value of IB? இங்க இருக்கு, IB யோட வேல்யூ இங்க இருக்கு. சொல்லுங்க. 2.5 sir. ஓகே ஓகே, ஆன்சர் சொல்லிட்டீங்களா? Yes sir. வெரி குட். இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க. 0.150, 0.05, மாஸ் தெரியாது, 0.2 ஸ்கொயர். ஸோ மாஸ் இப்படி எவ்வளோ வந்துச்சு? 2.5. 2.5 kg. வெரி குட். இந்த ஹோம்ஒர்க்கே கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளமா பண்ணீங்க, ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணலாமே. ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அதை அப்போ? அப்படி நான் லைவ்ல இருக்கேன். மார்க் போடுறேன். அவர் கிராஃப்
This is our center. That's all. Very, very easy. ஃபர்ஸ்ட் வந்து 50 கிலோ 50 கிராம்ல கொடுத்துருக்கான். எக்ஸோட போர்ஷன் 2 சென்டிமீட்டர், ஒய்யோட போர்ஷன் 2 சென்டிமீட்டர். எக்ஸ் 1 2 நாங்க வைக்கிறேன், ஒய்ல 1 2 நாங்க வைக்கிறேன். ரெண்டையும் இனிஷியேட் மெர்ஜ் பண்ணுங்க. பொசிஷன் இஸ் 2.2. ஹியர் மாஸ் இஸ் 50 கிலோகிராம். முதல் இதை நோட் பண்ணிட்டீங்க. செகண்ட் இதை பாருங்க. This is my x, this is my y, this is negative x, this is negative y. That's all. Easy. இப்போ 25 கிராம் எக்ஸ் 0 ஒய் 4ல இருக்கு. எக்ஸ் 0 ஒய் 4 1 2 3 இது வந்து 4 0,4ல 25 கிராம் இருக்கு. மிச்சம் ரெண்டாவது மிச்சம் இது மார்க் பண்ணிட்டோம். அடுத்த 25 கிராம் எக்ஸ் -3லையும் ஒய் -3லையும் இருக்கு. இப்போ எக்ஸ் இது வந்து -1 இது -2 இது -3. அதே மாதிரி இவன் வந்து -1 இங்க இருப்பான், -2 இங்க இருப்பான், -3 இங்க இருப்பான். So the -3, -3 the position define பண்ணியாச்சு. weight is 30 gram. இதையும் மார்க் பண்ணிட்டோம். சாரி, weight is 25 gram. That's all. And 30 gramல வந்து x is equal to -2, y is equal to 4. இங்க வந்து x is equal to -2, y is equal to 4. இங்க வந்து 30 gram. So we need to find moment about x-axis. Moment about x-axis na formula mr squared. The distance வந்து vertical distance. எந்த axis about எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஆக்சிஸ் அது ஒய் ஆக்சிஸா, டிஸ்டன்ஸ் ஆரோட டிஸ்டன்ஸ்னா இந்த ஆக்சிஸ் வந்து ஒய் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரி, இப்போ எனக்கு IXXோ IYYயோ சொல்லுங்க. நான் IZ கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸை சொல்றேன். ப்ரொசீட் பண்ணுங்க. வெயிட் பண்றானே. is equal to 1.3 into 10 power minus 4 kilogram meters square சொல்லிட்டீங்க. IY is equal to 5.4 into 10 power minus 5 kilogram meter square கொடுத்துட்டீங்க. இப்போ நமக்கு IZ வேணும். IZ சால்வ் பண்ணா என்ன ஃபார்முலா வேணும்? என்ன ஃபார்முலா? மொமெண்ட் ஃபார் த பார்ட்டிகல் சிஸ்டம். Mass into RZ square தான் வேணும். Distance from for the Z direction. So Z direction we know that perpendicular to the XY plane. So Z direction இதுவா தான் இருக்கும். But we need to locate the position. ஒவ்வொரு பொசிஷன் வேணும். For example, இப்படி மார்க் பண்ணோம்னா Z ஓட டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். So we know that the horizontal distance அது X ஓட டிஸ்டன்ஸ், vertical distance வந்து Y ஓட டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு. Y X இருக்கும். பட் இந்த R ஓட டிஸ்டன்ஸ் இருக்காது. இது வந்து X, இது வந்து Y. இதான் பொசிஷன் ஆஃப் த மாஸ் ஃபார் த Z ஆக்சிஸ். We know that இந்த ஹைபாட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? R squared is equal to root of remaining two sides. X squared plus Y squared. This R squared is equal to Z squared. Sorry, R squared is equal to X squared plus Y squared. R is equal to root of X squared plus Y squared. We know similar to that Z squared is equal to X squared plus Y squared. The formula use Z is equal to position of the Z for every R particle is equal to Z is equal to root of X squared plus Y squared. So அப்படியே ஃபார்முலா கொடுப்பாங்க. ஃபார் பார்ட்டிகல் சிஸ்டத்துக்கு நம்ம ஃபார்முலா சம்மேஷன் போட்டு பண்ணிருக்கோம். சம்மேஷன் ஆஃப் I mi Ri square. The ith particle located at Z direction. So mi xi square plus yi square, that is equal to summation of mi xi square plus mi yi square. M constant. So that is equal to mi xi square is known as ix. Mi yi square is known as iy. So ix and iy will be added. Ix is equal to
y is equal to 5.4 into 10 power minus 4. So what is the answer? Z கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளவுதான். ஆன்சர் சொல்லுங்க. 6.7. 6.7 நல்லா பாருங்க. 10 power minus 4 minus 5 இருக்கு. நல்லா பாருங்க. அடிஷன் பண்ணும்போது மாறும். 0.0013 0.0000 சொல்லுங்க. என்னம்மா? 0.0001. 0.1 184. 1.84. So இது எப்படி இதெல்லாம் 1.84 into 10 power minus 4. 1 2 3 4. சரியா? So IZ கண்டுபிடிச்சிட்டோம். So IZ is equal to IA plus IX plus I1. Okay, next problem. இதே நீங்க சால்வ் பண்ணுங்க. வெயிட் பண்றேன். இது வெரி ஈஸி. டவுட்னா நான் சால்வ் பண்ணிடுறேன். Each are placed at the vertices of 2 cross 2 square. அதாவது ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துட்டான். இதுதான் ஸ்கொயர். ஸ்கொயரோட லென்த் எவ்வளோ? 2 மீட்டர். இதுதான் 2 மீட்டர். இதுவும் 2 மீட்டர். 2 மீட்டர். 2 மீட்டர். Masses are placed at the vertices. இங்க ஒரு மாஸ் வச்சிருக்கான், இங்க ஒரு மாஸ் வச்சிருக்கான், இங்க ஒரு மாஸ் வச்சிருக்கான், இங்க ஒரு மாஸ் வச்சிருக்கான். ஓகே, ஒவ்வொரு மாஸோட வேல்யூ வந்து 0.5 கிலோகிராம். What is the rotational inertia of these rigid body? Every axis passes through the midpoint of opposite sides and lies in the plane of the scale. அதாவது இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் மிட் பாயிண்ட் இதுவாக தான் இருக்கு. And lies on the plane. அதான் சொல்லியிருக்கான். Lies on the plane of the square. இந்த பிளேன்லயே லைஸ் இருக்கு. So in the axis about this axis, what is the momentum கேட்குறான். So இங்க ஒரு 0.5 kg இருக்கும். Momentum is equal to the mass into radial distance between the mass and the axis. இது சென்டர் பாயிண்ட் சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து 1 மீட்டரா இருக்கும். இது 1 மீட்டரா இருக்கும். இதோட சென்டர் பாயிண்ட் இந்த சைடு எடுத்தீங்கன்னா 1 மீட்டர் வந்துடும். ஸோ நீங்க வந்து சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு இதே கான்செப்ட், பிக்கு இதே கான்செப்ட், சிக்கு இதே கான்செப்ட். இதுதான் டயக்ராம். ஆக்சிஸ் வந்து டைரக்ஷன் இப்படி சொல்லியிருப்பான், இப்படி சொல்லியிருப்பான், இப்படி சொல்லியிருப்பான். 3 இடத்துல மாற்றி விட்டுருப்பான். ஸோ ஏபிசிக்கான ஆன்சர் பண்ணுறோம். அதான் வெர்டிசஸ்னா கார்னர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மகிட்ட மாஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. இது வந்து பார்ட்டிகல் சிஸ்டம். மொமெண்ட் ஃபார் த பார்ட்டிகல் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர்டு வி நோ தட். மொத்தம் 4 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இப்போ 4 பார்ட்டிகல் மாஸ் இருக்கும். இப்போ 4 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் லைன்ல இருந்து நாம கிளாஸ் எடுத்துட்டு வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாசஸ் த்ரூ
என்ன கேக்குறாங்கன்னா what is the rotational inertia of the rigid body about an axis? The rotational inertia about an axis, ஒரு axis பொறுத்து தான் நம்ம வந்து rotational inertia கண்டுபிடிக்கணும். அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆக்சிஸுக்கும் கன்சர்ன் மாஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கிளியரா தெரிஞ்சாதான் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், ரொட்டேஷன் இனர்ஷியா கண்டுபிடிக்க முடியும். So the passes through the midpoint of opposite sides and lies in the plane of the square. என்ன அந்த ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகுது, சென்டர்ல போட்டுருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த ஆக்சிஸ். ரெட் கலர்ல மாத்துறேன். ஆக்சிஸ் passes through center midpoint of two opposite sides. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. இதுவும் ஆப்போசிட் சைடு தானே. இந்த சைடும் இந்த சைடும் ஆப்போசிட் டு ஈச் அதர். இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. மிட் பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட், ஆப்போசிட் சைடு மிட் பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. இந்த பிளேன்லே லைஸ் ஆயிருக்கு. So moment of inertia about the fixed axis is equal to m into r square. So each and every masses, the distance of this point, இது வந்து 1ஆம் நம்பர் மாஸ் வச்சுக்கோ நம்ம ஐடென்டிட்டி. இது 1, இது 2 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர், இது 4ஆம் நம்பர். ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் மாஸ் தான். The distance between the axis, the axis about this axis, இதுக்கு about this axis தான் rotation inertia கண்டுபிடிக்கிறோம். So this axis the mass உள்ள distance 1 meter பண்ணுவோம். இதுக்கு இருக்க distance 1 meter. Noted that this is a vertical distance. இங்க 1 meter வந்துரும். This distance is 1 meter. So and this distance is 1 meter. That's all. So நமக்கு வந்து 4 மாஸ் இருக்கு. So 4 into 0.5 r square, distance square is equal to 1 square. நீங்க தனியாவும் பண்ணிக்கலாம். m 0.5 into 1 square, 0.5 into 1 square plus 0.5 into 1 square plus 0.5 into 1 square போட்டு 0.5 காமன் எடுத்தீங்கன்னா 4 மாஸ் வந்துடும். பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ 4 மாஸ், distance is 1 square. So the answer is 2 kilogram meter squared for the option E. Then நீங்க ஆக்சிஸ கரெக்டா வரைஞ்சா போதும். Passes through the midpoint of one of the side and perpendicular to the plane of the square. அப்ப என்னது, இந்த லைன் இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா வருது. Now the axis is like this. இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இது வந்து இந்த பேஜுக்கு வெர்டிகல் லைன் போட்டுருக்குன்னு அர்த்தம். இன்னும் கிளியரா வரையணும்னா இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன். இருந்துச்சுன்னா நம்ம லைன் இப்படி பர்பெண்டிகுலரா போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து என்னது ஃபார்முலா, m into r squared I is equal to m into r squared. ஒவ்வொரு மாசுக்கும் இந்த ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இந்த மாசுக்கும் இந்த ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு வந்துடும். இந்த மாசுக்கும் இந்த ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னு வந்துடும். பட் இந்த ஆக்சிஸுக்கும் இந்த மாசுக்குள்ள டிஸ்டன்ஸ் இன்க்ளைன்டு லைனா வரும். So we need to find these distance for mass 2, for mass 3, R2 R3 கண்டுபிடிக்கணும். ஸோ 2 மாசுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் 1 மீட்டர் தான். ஸோ முதல் ஃபார்முலா 2 into 0.5 into 1 square for mass 1 and 4. இப்போ mass 2 and 3க்கு R கண்டுபிடிக்கணும் இல்லையா. R சிக்ட் என்ன ஃபார்முலா, we have a formula. R is equal to root of this distance 2 meter, correct? This horizontal distance is 2 meter. This vertical distance 1 meter. So R is equal to root of x square plus a square. Now x square 2 square plus 1 square. So root of 5. For R
R2 இது R2 is equal to R3 diagonal தானே, so R2 is ரெண்டுமே symmetry. R2 is equal to R3 is equal to root 5. R3 squared is equal to R2 squared is equal to 5. So ரெண்டு distance equal இருக்கு, ரெண்டு mass equal இருக்கு. 2 into 0.5 into 5 square. இங்கே Rல தான் நீங்க mistake பண்ணிருப்பீங்க. இங்க inclined distance நீங்க mistake பண்ணிருப்பீங்க. So the answer is 2 into 1 plus இங்க 1 25 R squared தானே 5, sorry, R squared value தான் 5, so இங்க 5 தான் வரும். 1 plus 5, 2 into 0.5, 1 into 5, 5. Sorry. Wait a minute, mistakes இருக்கு. R squared is equal to என்ன ஒரு mistake வருது, R squared R is equal to root 5, R squared is 5 தானே வரும். Root 5 5 square வரும். ஓகே, இது வந்து R squared. R squared means R squared means R ஓட வேல்யூ வந்து root 5, சரியா? root 5 square. நாம தான் கேர்லெஸ் வேற மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். R ஓட ஸ்கொயர், R ஓட வேல்யூ root 5. R squared ஓட வேல்யூ தான் என்னது 5. R squared வேல்யூ தான் 5, சரியா? So 2 into 0.5 into 5 தான். So 1 plus 2 into 0.5, 1 into 5. So answer is 6 kilogram meter square. So answer B would be stop. We need to find the answer C. C or condition axis lies in a plane of square and passes through two diagonally opposite particles. Diagonally opposite particle என்னது? இது கொஞ்சம் erase பண்ணிக்கோங்க மத்ததெல்லாம். இல்ல இதெல்லாம் erase பண்ணிக்கோங்க, மத்தெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இப்போ diagonally opposite இதான் diagonal. இப்போ லைன் போடும். About these axis கண்டுபிடிக்க சொல்லலாம். About these axis, new axis, கலர் மாத்திக்கும் x, இதுதான் axis. இப்போ ஸோ இந்த ஆக்சிஸ்லயே ரெண்டு மாஸ் லையா இருக்கு, மாஸ் 2 and 4 ஆக்சிஸ்ல லையா இருந்துச்சுன்னா நமக்கு மொமெண்டம் இருக்காது. We know that I is equal to another m into r square. I is equal to m into r square. m2 m4 0.5 மாஸ் இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்ட் ஆக்சிஸ் வந்து 0 வந்துடும். ஸோ தீஸ் டூ மாசஸ் கேன்சல், 0 வரும். இப்போ நமக்கு இருக்கிறது m1 m4 இருக்கும். We need to find the radial distance from this axis. The radial distance நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். This radial distance is 5. The R கண்டுபிடிச்சிருக்கீங்க previous caseல. So the option C is I is equal to 2 masses. The radial distance is diagonally with the axis. The distance நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆக்சிஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இருங்க நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். We need to find the R. The R is equal to root of x square y square. So 1 square plus 1 square is equal to 1 meter. Sorry, இது again the careless mistake. ஏன்னா the horizontal distance என்ன வரும், 1 மீட்டரா இருக்கும். vertical distance 1 மீட்டரா இருக்கும். So R squared is equal to 1 மீட்டரா வந்துடும்.
sorry 5 கிடையாது. So into 1 square that is equal to 1 sorry 2 into 0.5 என்னது 1 தான் வருமா ரைட் that's it. இப்போ டவுட் இருக்கா அதில்